உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சண்டையில ஜெயிச்சதுக்காக ஏத்துற வெற்றி கொடி. அண்ணாச்சி புரியலையா? எல்லாரும் பட்டு துணியில தான் கொடி ஏத்துவாங்க. ஆனா எங்க அண்ணே இந்த ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லி சுத்திட்டு கிடக்காரே நம்ம சவுந்தரபாண்டி ஐயா, அவருடைய வேட்டியவே கொடியா ஏத்தி ஆனா பறக்க விட்டுட்டு இருக்காரு. ஊருக்குள்ள ஓடுறதா சொன்னாங்க, அவர் வேட்டி இங்க பறக்குது. அந்தாள் வெடி தானா இது? அந்த ஆளு அன்றாயரோட ஊருக்குள்ள ஓடுறதா சொன்னாங்க, நான் பாக்கலையே. பாக்கல. ஆனா அவர் வேட்டியை பார்த்தாச்சு. பிரசிடண்ட், நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? தாராளமா எடுத்துக்க. என்ன நீங்களா நிக்கிறீங்க? நீங்களே எடுத்துக்கிடுங்க. வாங்க 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 நில்லுங்க. சேர்ந்து எடுத்துக்கிடுங்க. அடே அடே அடே, என்ன அமோகமா பறக்குது? தெரியுதா? கொடி இங்கதான் பறக்கும். எப்ப வேணா வந்து எடுத்துக்கிடுங்க. சரி, நாங்க வர்றோம் ஜம்மு. வர்றோம். என்னண்ணே பறக்கல? டேய், என்னடா என்ன இது? வேட்டியை உருவனது மட்டும் இல்லாம அத வாசல்ல கொடியா ஏத்தி விழா வேற நடத்திட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஏம்ல, எல்லாம் உன் ரூல் பிரகாரம் தானே பண்ணிட்டு இருக்கு. என்ன பாக்க? ஒரு 4 ரூல் சொன்னிய, உனக்கு ஞாபகம் இருக்கா? ரூல் நம்பர் 1. எதுக்காகவும் அருவாளை தூக்கிட்டு வெட்ட போக கூடாது. ரூல் நம்பர் 2. யாரையும் போய் அடிக்க கூடாது. ரூல் நம்பர் 3. இடி விழுந்தா மாதிரி கத்த கூடாது. ரூல் நம்பர் 4. எது நடந்தாலும் எருமாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி அமைதியா பண்ணணும்னு நீ தானே சொன்ன. அம்புட்டுறேன். அந்த ரூல் பிரகாரம் தானே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிருக்கு. உன் ரூல ஒண்ணும் மீறலையா? நானும் அன்பா தான் பேச போனேன். அவரு தான் வேட்டி வேணுமா கேட்டாரு. மாமனார் ஆசையா கேக்குறாரு, விட்டு வர வேண்டாம்னு வாங்கிட்டு வந்தேன். அதுல என்ன தப்பு? தப்பே இல்லனே. அண்ணே, அவரு வேற என்னலே ஜட்டியும் வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அத வாங்க போகும்போது ஓடிவிட்டாரு. இல்லண்டா அதையும் கொண்டு வந்து இன்னொரு கொம்பு நட்டு பறக்க விட்டுருப்போம்ல. ஆமா, விட்டா நீ அதையும் பண்ணுவ. உன்னெல்லாம் சொல்லி திருத்தவே முடியாது. போடா. ஏலே, என்ன எதுக்கு கோச்சிட்டு போற? ஏம்ல, உனக்கு கேக்க. ஏலே, எதுக்கு நீ இப்ப கோச்சிக்குத? உனக்கு இந்த அன்பு ட்ரீட்மெண்ட் வேண்டாம்டா. அப்ப பழைய அருவா ட்ரீட்மெண்டே ஓகேவா? ஒரு அருவாள் எடுத்துட்டு போய் உங்க அப்பனை நல்லா நெஞ்சிலேயே கொத்தி விட்டு வரவா? கொத்துவடா, கொத்துவ. இப்பெல்லாம் உனக்கு ஏத்தம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இருக்குதானே செய்ய. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏலே, என்ன செய்ய சொல்லுத? உங்க அப்பனை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, குத்தக்கூடாது, வெட்டக்கூடாதுண்டா. அவன் செய்யறதுக்குலாம் நம்ம அப்ப எப்படிதான் நம்ம எதிர்ப்ப காட்டுறது? அவன் கொட்ட கூட எல்லாத்தையும் வாங்கி நின்று பார்க்க சொல்லுதியா? சில நேரங்கள்ல உன்னை பத்தி நல்ல விதமா பேச வைக்கிற. சில நேரங்கள்ல நான் சொல்றத கேட்டுக்கிட்டு நல்ல புள்ளையா நடந்துக்குவேன். சில நேரங்கள்ல கோவப்படுற. சில நேரங்கள்ல என்ன பேசவே முடியாத அளவுக்கு நீ பண்ற. என்னமோ பண்ணி தொலை, வழிய விடு. எங்க போற? அதுக்குள்ள எங்க போற? ஏய், அத சொல்லுதோம்ல, சமாதானமா போடா. ஐயோ, இல்ல என்னாச்சு? இல்ல பாத்து போய் முட்டிக்கிட்ட. இங்க இங்க உட்காரு. அதான் புருஷன் எல்லாம் இப்படி தள்ளி விட கூடாது சொல்லுவாங்க. உடனே பழம் கிடைச்சிருச்சு. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? இல்ல என்னைய தள்ளி விட்டு நீ இடிச்சுக்கிட்டு என் மேல பழி போடுத. நீ அவர் வேட்டியை உருவனதுனால்தான் அத வாசல்ல கொடியா பறக்க விட்டுருக்க. நான் அதை பார்க்க முடியாம தான் கோவமாகி உள்ள வந்தேன். நீ என்ன சமாதானம் பண்ண முயற்சி பண்ண போய் தான் நான் கோவமாயி அதுல இடிச்சுக்கிட்டேன். தப்பு ஓ மேலதானே. இல்லே, என்னல சொல்லுத? இல்ல இவ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? அண்ணே, மைனி சொல்றதுலயும் லாஜிக் இருக்குனே. நீ அவரோட வேட்டியை உருவலைனா மைனி இப்படி இடிச்சிருக்க மாட்டாவல. பெருசு அவ கூட சேர்ந்து பேசியா நீ? மதினி அடிச்சிடுவாங்க. இல்ல இங்க திரும்ப காட்டல. நானு இப்படி ஒத்தடம் கொடுத்தேன். காட்டல. என்ன பண்ற? இப்படி ஒத்தடம் கொடுத்தேன். என்ன பண்ற? இல்ல இப்படி வச்சா நெத்தில கொம்பு முளைக்காது. சரியா இப்படி. நானே டாக்டர், எனக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறியா? என்னதான் டாக்டரா இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லண்டா வேற ஒரு டாக்டர் கிட்ட தான் போய் ஊசி குத்திக்கிடணும். நீயே குத்திக்கிட்டுவியா என்ன? ஏன் மைனி, இது ஒரு லாஜிக் இருக்குல்ல. இல்லை சரி நீ காட்டு.
மெதுவா. இலே உன் கோவம் எனக்கு புரியுது. ஒரு கண்ணத்துல ஒருத்த அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டு நீ சொல்லுத. ஆனா நான் இன்னொரு கண்ணத்தையும் காட்டினா காட்டின கண்ணத்திலே அரையறான உங்க அப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்லுத? சொல்லு. நீ அமைதியா போ சொல்லுத. அமைதியா போனா ஏதோ கோடத்தனன்னு நினைக்கிறான உங்க அப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்லுத? என்ன செய்ய சொல்லுத? நான் இந்த அமைதியா போறவங்கிட்டியா போய் மல்லுக்கு நிக்க? சண்டை போட்டாதான் அமைதி ஆவன்னா நான் என்னத்தை செய்ய? இல்லை, நான் பாட்டுக்கு என் தங்கச்சிங்க, என் குடும்பம், என் கடை, என் பொண்டாட்டின்னு தானே இருக்கேன். அவன் தானே தேவையில்லாம வந்து வம்பிழுக்கான். இதெல்லாம் நான் என்ன பிடிச்சா பண்ணுதேன்? வேற வழி இல்லாம தானே செய்தேன். அத நீ புரிஞ்சுக்கல. இவன் புரியாம பேசிட்டு இருக்கான். எசக்கிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. விடு. ஐயா இன்னும் எங்க அக்கா கிட்ட அவன் திமிரு தரத்தை காட்டுதே. ஐயா வேணாயா ஐயா ஐயா விட்டாதன நானே விட்டாதன நீ நானே. என்னையா இது? செத்து தொலை. இந்தாலே தீப்பெட்டி. இந்தா கொளுத்துல அவள. கொண்டா கொண்டா கொளுத்தி போடுதான் பாரு போகல. என்ன பேச்சு பேசுது நீ? என்ன திமிரு? இவளுக்கு ஐசி கெட்டிக்கா செத்தாக்கா துடிக்க பாரு. இல்ல கொஞ்சம் துடிக்கணும்ல. அவ அழுக்குதான். ஐயா சொன்னா கேளுங்க ஐயா. வேணாம் ஐயா. ஐயா உங்களை கையில் கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.